அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா. நம்மளுடைய தமிழ் கோயில் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க மறக்காம. ஏன்னா நீங்க கொடுக்குற ஆதரவும் அன்புனால தான் இங்க இந்த யூடியூப் சேனல் மேலதால வளரக்கூடிய வாய்ப்பை பெறுதுன்றது நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிற பகுதி இடையார்பாளையம். இது எங்கே இருக்குன்னா புதுச்சேரி கடலூர் மையப்பகுதின்னு சொல்லலாம். இந்த இடத்துல சமீபத்தில் பெய்த கனமழை மற்றும் புயல்னால் ஒரு பாலம் சேதமடைஞ்சிருக்கு. அந்த பாலத்தை புதுச்சேரி சபாநாயகருடைய நேரடி முயற்சினால் அடுத்த 24 மணி நேரத்தில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கியிருக்கு. அதான் முக்கியமான செய்தி. இந்த பாலம் 12 மணி நேரத்தில் கட்டுமான பணி வேலைகள் எல்லாமே சபாநாயகர் ஐயாவுடைய நேரடி கட்டுப்பாட்டில், அதாவது நேரடியாக அவரே அதிகாலையிலேருந்து இரவு வரைக்கும் இந்த பாலத்தோடைய வேலையை துரிதப்படுத்தியிருக்காரு. இந்த பாலம் மிகவும் முக்கியமான பாலன்றது ஏன்னு சொல்கிறேன்னாக்கா, புதுச்சேரியிலேருந்து வர பேருந்து போக்குவரத்தோ அல்லது கடலூர்லேருந்து புதுச்சேரியை நோக்கி வர வாகனங்களோ இந்த வழியாக தான் கடந்து போகணும். அதே மாதிரி புதுச்சேரியிலேருந்து ஒரு வாகனம் கிளம்புதுனாக்கா கடலூர், சிதம்பரம், காரைக்கால், வேளாங்கண்ணி இந்த மாதிரியான ஊருக்கு போகணுன்னாக்கா இந்த பாலம் தான் ஒரு உயிர் நாடினே சொல்லலாம். ஸோ இதை கடந்து தான் போயாகணும். அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இந்த பக்கம் அபிஷேகப்பாக்கம், தவளக்குப்பம், பாகூர், கன்னியக்கோயில் இந்த மாதிரியான இடத்தெல்லாம் சின்ன சின்ன கிராமத்திலேருந்து புதுவையை நோக்கி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களோ வியாபார நண்பர்களோ புதுவையை நோக்கி வரணுன்னாக்கா இந்த பாதை தான் மிகவும் உயிர் நாடினே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட இதய துடிப்பே இந்த பாலம் தான். இதை தான் ஐயா ஏம்பலம் செல்வம், அதாவது சபாநாயகர் ஐயா ஏம்பலம் செல்வம் அவர்களுடைய நேரடி முயற்சினால், அதாவது அதிகாலையிலேருந்து இரவு வரை இந்த பணி முடிகிற வரை இந்த பணியை தொடங்கணும்னு முடிவு எடுத்து இரவு புதுச்சேரி முதல்வர், பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் ஐயா ஏம்பலம் செல்வம் இவர்களெல்லாம் இந்த பாலம் உடஞ்ச பிறகே உடனே ஆலோசனை பண்ணி அதிகாலையிலே இவர் இந்த வேலையை முயற்சி செய்து கையில் எடுத்து அதுக்கு உண்டான பணியாளர்கள், அதிகாரிகள் இவர்களை தொடர்பு செய்து இந்த பாலத்தை ஒரு 24 மணி நேரம், அதுதான் முக்கியமான செய்தி, ஒரு 24 மணி நேரத்தில் இந்த பாலத்தை மீண்டும் செயல்பட தொடங்கின ஒரே பெருமை ஐயா ஏம்பலம் செல்வம் அவர்கள் தான் சேரும். அதனால் இந்த பகுதியை சேர்ந்தவங்களோ இந்த பகுதி வாகன ஓட்டிகளோ ஐயாவுக்கு என்றைக்குமே ஒரு நன்றி கடன் பட்ட மாதிரி நன்றி சொல்லி மகிழ்கிறாங்க. அதை விட ஒரு முக்கியமான செய்தி என்னென்னாக்கா, ஐயாவுக்கு முத வாழ்த்தும் மகிழ்ச்சியும் நன்றியும் சொன்னது நம்ம தமிழ் குயில் யூடியூப் சேனல் என்பதை நினைக்கும்போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நடந்தால் நதி அழகு, வளர்ந்தால் செடி அழகு, அதுபோல் அரசியல் என்றால் செய்யும் சேவையே அழகுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் தன்னுடைய சேவையை மிகவும் சரியான நேரத்தில் துரிதமாக அதாவது அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த பாலம் மற்ற நேரத்தில் கட்டுமான பணி நேரம்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக ஒரு வாரம் 10 நாளாவது ஆகும். ஆனால் மதிப்புக்குரிய ஐயா சபாநாயகருடைய நேரடி முயற்சினால் இந்த பாலம் துரிதமாக செயல்பட்டு பல வாகனங்கள் செல்கிறதுக்கு மிகவும் வசதியாக அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள் எத்தனை வாகனங்கள் இந்த பாலத்தை கடந்து போகுதுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஒரு பேருந்து வருது, அந்த பேருந்து புதுவையை நோக்கி போகுது. அப்போ இந்த பாலத்தை தான் கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அப்போ சப்போஸ் இந்த பாலம் உடஞ்சி ஒரு 10 நாள் ஒரு வாரம் ஆகுதுனாக்கா இதோட சுற்றுப்பாதைன்றது அபிஷேகப்பாக்கம் உள்ள போயிட்டு வில்லியனூர் போயிட்டு மறுபடியும் இந்த பக்கமாக புதுவை நகர நோக்கி வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு மணி நேரம் கூடுதலாக செலவாகும். இப்போ அந்த பக்கம் பாகூர்லேருந்து ஒரு மாணவன் கல்லூரிக்கோ பள்ளிக்கோ வராப்பலனாக்கா கூடுதலாக சுற்றி வரத்துக்கு ஒரு மணி நேரம் செலவு. மறுபடியும் நகரத்துலேருந்து மறுபடியும் அவங்க இல்லத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் கூடுதல் செலவு. ஏன்னா இப்போ பள்ளி கல்லூரி விடுமுறை நேரத்தில் துரிதமாக ஒரே நாளில் அது 24 மணி நேரத்தில் எப்படி இந்த பாலத்தை துரிதமாக அவருடைய முயற்சினால் கட்டினாரோ அதனால தான் அவரை நம்மளுடைய தமிழ் கோயில் யூடியூப் சேனல் சார்பிலாகவும் முத்தமிழ் கலைச்சங்கமம் சார்பாகவும் அவரை உடனே அன்றைக்கி மதியானமே உடனே அவர் கையை பிடிச்சி நம்ம மகிழ்ச்சியோடு வாழ்த்து தெரிவித்தோம். எப்போவுமே நம்ம முத்தமிழ் கலைச்சங்கமம் யார் நன்மைகள் செய்கிறாங்களோ அவங்கள நேரடியாகவே எந்த ஒரு அரசியல் சார்பும் இன்றி நேரடியாக அவங்கள நம்ம வாழ்த்தி மகிழ்கிறத நம்மளுடைய தலையாய கடமையாகவே வச்சுருக்கிறோம். அது மாதிரி ஐயாவை போயிட்டு நம்ம வாழ்த்தி மகிழ்கிறோம்.
நல்லோர் சேவையை வெளி உலகத்திற்கு கொண்டு செல்ல நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். என்ன நண்பர்களே, உங்களுடைய சேவைகள் அனைத்தையும் எங்களுடைய யூடியூப் சேனலில் வெளியிட நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம். உங்களுடைய நற்சேவைகளோ அல்லது நீங்கள் செய்யும் பொது சேவையோ எங்களை தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னாக்கா நாங்களே நேரடியாகவே அதை படம் பிடித்து எங்களுடைய யூடியூப் தளத்தில் வெளியிட தயாராக இருக்கிறோம். எங்களுடைய தொடர்பு எண் 73 97 663 604. எங்களுடைய யூடியூப் சேனல் மேலும் மேலும் வளர வாழ்த்துங்கள் நண்பர்களே.